எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கா வீசா வீசா வந்து எலக்ட்ரானிக் ட்ராவல் ஆத்தரைசேஷன் வீசா வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்ரீலங்கா வீசா ஆன்லைன்னு கொடுங்க. ஸோ இப்போ சில வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு ஆன்லைன் வீசா அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் இடிஏ அப்ளிகண்ட், இடிஏ அதாவது நம்ம வீசா will be revised with effect from date போட்டிருக்காங்க. ப்ளீஸ் கிளிக் ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. லேண்டிங் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. as per the health நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருக்கணும். வேக்சினேஷன் வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளைன்னு இருக்குது, இந்த அப்ளை கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு கீழே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டூரிஸ்ட்டாக போகிறீங்கன்னா இல்லை பிஸ்னஸ் பர்பஸாக இல்லை டிரான்சிட்டாக அந்த வழியில் போயிட்டு வேறு நாட்டுக்கு போகிறீங்களா. ஸோ டூரிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை ஃபார் இண்டிவிஜுவல், நீங்கள் இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுறீங்களா இல்லை குரூப்பாக இல்லை தேர்ட் பார்ட்டி வேறு யாருக்காவது பண்ணுறீங்களா. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபேமிலி நேம் கேட்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்கள் நேம், என் நேம் பிரசாத், ஃபேமிலி நேம் வந்து கண்ணன், டைட்டில் வந்து மிஸ்டர், டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து நான் கொடுத்துட்றேன். அது ஜெண்டர் கேட்குறாங்க. நேஷ்னாலிட்டி இந்தியா. ஆர் யூ ஃபுல்லி வேக்சினேட்டட் ஃபார் COVID-19 கேட்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து இந்தியா. ஸோ அது நான் கொடுத்துட்றேன். ஆக்குபேஷன் கொடுங்க. பாஸ்போர்ட் நம்பர் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் கேட்குறாங்க. ஸோ இஷ்யூ டேட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு அது எக்ஸ்பைரி டேட் கேட்குறாங்க. எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் கொடுத்துட்டு சைல்டு இன்ஃபர்மேஷன் அண்ட் பேரண்ட்ஸ் பாஸ்போர்ட். சைல்டு யாராவது 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ சில்ட்ரன் யாரும் இல்லை, சில்ட்ரனாக போகல, நீங்கள் 16 வயசு ஆளுங்கன்னா 16 வயசு இண்டிவிஜுவல் அப்படின்னா இதெல்லாம் சப்மிட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதை விட்டுருங்க. இப்போ ட்ராவல் இன்ஃபர்மேஷன், வேர் டு யூ ஹேவ் பீன் டியூரிங் லாஸ்ட் 14 டே பிஃபோர் திஸ் ட்ராவல். இதுக்கு முன்னால் நான் இந்தியாவில் இருந்தேன்னா இந்தியாவில் போனேன், இந்த ட்ராவலுக்கு முன்னால் நான் இந்தியாவில் தான் இருக்கேன். விசா ரெக்யூர்டு எத்தனை நாள் ரெக்யூர்டு, மினிமம் 30 நாள் தராங்க. ஸோ அடுத்தது இன்டெண்டட் அரைவல் டேட் எப்போன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போவோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கொடுத்துடலாம். பர்பஸ் ஆஃப் விசிட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து டூரிசம் இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பார்ட்டிசிபெண்ட் ஆர்ட் மியூசிக் டான்ஸ், பார்ட்டிசிபெண்ட் பில்கிரிமினேட்ஸு, கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. விசிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் டூரிசம்னா டூரிசம் கொடுத்துருங்க. போர்ட் ஆஃப் டிபார்ச்சர் எங்கேருந்து கிளம்புறீங்க, சென்னைனா சென்னை. ஸோ அரைவல் இந்த ஏர்லைன்ஸில் போகிறீங்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்னு வைங்க. அடுத்தது அதோட நம்பர் கொடுத்துருங்க. இதெல்லாமே ஃப்ளைட் டீட்டெயில்ஸில் இருக்கும். அடுத்தது காண்டாக்ட் அட்ரஸ், நீங்கள் வந்து உங்களை காண்டாக்ட் இப்போ இருக்கிற அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துடணும். சிட்டி வந்து இப்போ நான் கோயம்புத்தூருங்கிறனால கோயம்புத்தூர் தந்துடுறேன். அடுத்த ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. போஸ்டல் கோட் கொடுத்துருங்க. அது கண்ட்ரி இந்தியா. அந்த அட்ரஸ் ஸ்ரீலங்காவில் என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்கள் இமெயில் ஐடி, என்னோடய இமெயில் ஐடி traveleasyprasad@gmail. டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் என்னவோ கொடுத்துருங்க. ஃபேக்ஸ் நம்பர் தான் ஃபேக்ஸ் நம்பர். டிக்ளேர், do you have a valid residence visa to Sri Lanka? Are you currently in Sri Lanka with a valid ETA or obtained an extension of visa? No. Do you have a multiple entry visa to Sri Lanka? No.
ப்ளீஸ் கன்சிடர் இன்ஃபர்மேஷன் என்டர் பிஃபோர் கன்ஃபார்ம். ஐ வுட் லைக் டு கன்ஃபார்ம் த above இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிடுங்க. எல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுத்தது கன்ஃபார்ம் கொடுங்க. ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம்னு கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன். விசா இருந்தால் விசா கார்டு வச்சுட்டு பேமெண்ட் போங்க, ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அமௌண்ட் எவ்வளோன்னா $20, அதாவது $1600 பக்கம் வருது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நேம், கார்டு நம்பர், அந்த எல்லாமே போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கேஷ் வந்து டிடெக்ட் ஆகிரும். ஸோ 20னா உங்களுக்கு $1600, $80 அப்படின்னு போட்டால் டாலர் ரேட்டு. ஸோ $1600, 1600 சில்லற அந்த மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு வந்து 1 day or 2 days ப்ராசஸிங் டைம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உடனே வந்து உங்களுக்கு வீசா வந்து வந்துடும். நீங்கள் அந்த வீசா வச்சு நீங்கள் ஃப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க சிம்பிள். இந்த ஸ்ரீலங்கா வீசா எடுக்க டூரிஸ்ட் வீசா வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இதுக்காக தனியாக வந்து ஒரு $1000, $2000 நீங்கள் ஏஜென்ட் கிட்ட போய் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாடுகளுக்கும் எப்படி பண்ணுறதுன்னு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ பெட்டர் நீங்களே டைரெக்டாக பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய்ட்டு ஆன்லைன் வெப்சைட்ஸில் உங்களுக்கு நேரடியாக மெயிலுக்கு வந்துடும். உங்கள் எஸ்எம்எஸ், உங்களோட மொபைலுக்கும் வந்து எஸ்எம்எஸ் வழியாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இப்படி வீசா, ஸ்ரீலங்கன் வீசா வந்து நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ட்ராவல் பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Prasad Kannan. Thank you. Bye-bye.